ஹாய் வெல்கம் டு மியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மட்டன் கறி வச்சு ஏதாவது புதிய டிஷ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் இல்லைனாலும் சிக்கனில் கூட நீங்கள் இதை செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க மட்டன் ஸ்டஃப்டு பேக் எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஷீட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது கூடவே 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சேர்க்குறனால மாவு நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ நெய்யோடு சேர்ந்து மாவை நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு இந்த மாவை பசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவை பசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போது இது 30 நிமிஷம் போல் ஊறட்டும். காட்டன் துணி போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்னதாக 2 பட்டை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வதக்கிப்போம். 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும். கோல்டன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இப்போ 1 கப் புதினா சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 கப் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துப்போம். வதக்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கிப்போம். இது நல்லா வதங்கினதுமே நம்ம மட்டன் இதில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டன் கீமா வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அந்த மட்டன் சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷம் போல் மசாலாவோடு சேர்த்து கிண்டி விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வதங்கினதும் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சிடலாம். இந்த தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பித்ததுமே நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அது வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணியும் சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 1 நிமிஷம் போல் நம்ம கிண்டி விட்டுறலாம். ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இது இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷீட் ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்தி பலகையில் போட்டு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப மெலிசாலாம் தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பரவலாக இருந்தால் போதும். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க மட்டன் ஸ்டஃபிங்கை எடுத்து இந்த மாதிரி 1 டீஸ்பூன் வச்சுக்கிறேன். இப்போது ஒவ்வொரு லேயராக மடக்கி நம்ம இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணலாம். ஒவ்வொரு லேயராக அந்த மாதிரி மடக்கிக்கோங்க. எவ்வளோ தூரம் வருதோ அந்த மாதிரி மடக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கார்னரில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் மாதிரி வந்துடும். இப்போது அந்த கார்னரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷார்ப்பான கப்பு வச்சு நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி எடுத்திங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், பேக் ரெடி. இதே போல் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் அகைன் காட்டுறேன் எப்படி பண்ணணுன்னு. அவ்வளோதான். இப்போது இது எல்லாமே நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேக்லாம் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சிடாதீங்க, தீஞ்சு போயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நம்ம எண்ணெய் மேலே ஊற்றி விட்டோம்னா அந்த பேக் பார்த்திங்கன்னா நல்லா உப்பி குண்டாக வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது கோல்டன் கலர் வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், வெந்துருச்சு. இப்போது நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி. இதே போல் எல்லாமே பொரித்து எடுத்துருங்க.
இது நம்ம சும்மா சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கோட மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸை டிப் பண்ணி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு பேக் மாதிரி இருக்கனால குழந்தைங்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட சுவையும் ரொம்ப புதுசாக இருக்கும். நீங்கள் மட்டனுக்கு பதிலா சிக்கன் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி கூட பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.